உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இவங்க பேர் ராஜ். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா ஒரு 2 வருஷம் முன்னுக்கு தான் வீடு வாங்கினாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த புது வீட்டுக்கு போனதுலேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் போச்சு. 4 மாதம் போனதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குன்னா, மொத அவங்க அண்ணனுக்கு தான் அந்த வீட்லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்கும்னா, அவங்க அண்ணனுக்கு எப்போதுமே ஆக்சிடென்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குமா. ராஷோட அண்ணன் அவங்க ஃப்ரெண்டு கூட எல்லாம் காலேஜ் படிக்கிறாரு. ஸோ அவர் ஃப்ரெண்டு கூட எல்லாம் வெளியில் போய் சாப்பிட்டு வரும்போதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. எப்போ அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு இவங்க கிளம்பி வராரு பார்த்தீங்களா, அப்போ எப்போதுமே அவர் ஆக்சிடென்ட் ஆகி தான் வீட்டுக்கு வருவார். அப்போது அவங்க அம்மாவுக்கு இது சரியாக படலை. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணி நார்மலாக அபிஷேகம்லாம் பண்ணுவாங்களே, ஸோ அதெல்லாத்தையும் பண்ணி வீட்டுக்கு சில விபூதிகளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சில நாட்கள் ஆகும்போது அவங்க அக்கா இருக்காங்களே, அவங்க ஒரு எக்ஸாம் வரப்போகுது ஸ்கூலில். ஸோ அந்த எக்ஸாம்காண்டி அவங்க அக்கா நைட் ஃபுல்லாக தூங்காமல் படிக்கிறாங்க. அப்போது அவங்க வாஷ்ரூம் போயிட்டு வர்ற அந்த கேப்பில் வீட்டு மின்னுக்கு ஸ்லைட் டோர் இருக்கும்ல, அந்த டோரில் யாரோ திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க அக்கா பார்த்துருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே இவங்க ராஜோட அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது மேபி அண்ணனாக தான் இருக்கும் போல் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு, அப்புறம் நன்னா பார்க்குறாங்களா, அந்த உருவம் ஆம்பளை உருவம் கிடையாது. அந்த உருவம் ஒரு பெண்ணோட உருவம். ஒரு பொம்பளால் முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு திரும்பி நின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவங்க பார்த்துருக்காங்க. அவங்க அக்கா நினச்சிருக்காங்க, ஒருவேளை இது அம்மாவாக இருக்குமோ. அம்மாவாக இருக்க வாய்ப்பே இருக்காது. அம்மா நேரம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது யாராக இருக்கும் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த பேய் திடீர்னு இவங்களை திரும்பி பார்த்துருக்கு அந்த இடத்துலேருந்து. அதை பார்த்த உடனே அவங்க அக்காவுக்கு பேசவும் முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. அப்படியே உறைஞ்சி போய் நின்று இருக்காங்க அதே இடத்துல. அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, எரிஞ்சு போன மாதிரி இருந்திருக்கு. மூஞ்சி, கை, கால் எல்லாமே உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சு போன மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போது அவங்க அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால பேசவே முடியல. அந்த உருவம் ஒரு 5 நிமிஷம் அவங்கள திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்க அக்கா கிட்ட சீக்கிரமாக அப்படி மறைஞ்சு போயிருக்கு. இந்த விஷயத்த அவங்க அக்கா யாருக்கிட்டையுமே சொல்லலை. நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு தூக்கமே இல்லை. நாளைக்கு காலையில் அவங்களுக்கு எக்ஸாம். அவங்க ஸ்கூலுக்கு போன உடனே தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருந்திருக்கு. ஸ்கூலில் எக்ஸாமை நல்லபடி அவங்க எழுந்திருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க யாருக்கிட்டையுமே கூட ஷேர் பண்ணவே இல்லை. ராஜுக்கு நடந்த விஷயத்த அவங்க வீட்டில் ராஜ் சொல்லும் போது தான் அவங்க அக்கா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்ட்டுன்னு அவங்களும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டுன்னு ராஜ் சொல்லியிருக்காரு. ராஜ்க்கு என்ன நடந்திருக்குன்னா, அவர் நார்மலாக அவங்க அண்ணன் காலேஜ் படிக்கிறதுனால அவர் ஹாஸ்டலில் தங்கியிருக்காரு. ஸோ அவங்க அக்கா எஸ்பிஎம்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ ராஜ் தான் நார்மலாகவே அவங்க வீட்டில் தனியாக இருப்பார். அந்த டைமில் இவர் என்ன நடந்திருக்குன்னா, சில டைமில் ஏதோ ஒன்று இவர் பின்னாடி நிற்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுமா.
திரும்பி பார்த்தா அங்கே எதுவுமே இருக்காதா. அப்போ இவர் நினைப்பார், ஏன் நமக்கு இப்படி தோணுது அப்படின்னு. ஆனால் அப்போ அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். என்னமோ இருந்திருக்கு போல், நமக்கு தான் தப்பாக தெரிஞ்சிருக்குன்னு பேசாமல் விட்டுருவாராம். அப்போது அவரோட ரூமில் தலை சீவுறதுக்கு இவர் போயிருக்காரு. அந்த தலை சீவுற அந்த கண்ணாடி வழியா அவர் என்ன பார்த்துருக்காருன்னா, அவங்க அக்கா பார்த்தா அதே உருவத்தை அவரும் பார்த்துருக்காரு. அந்த உருவம் ரொம்ப எரிஞ்சு போய் பயங்கரமா இருக்கிறத பார்த்துட்டு ராஜுக்கு என்ன பண்றதே தெரியல. இவர் வேற சின்ன பையனா, ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வேகமா வீட்டை விட்டு வெளியில ஓடிட்டாரு. ஸோ வீட்டை விட்டு வெளியில் ஓடுனான 2-3 வீடு தள்ளி தான் இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க அப்பா அம்மா வேலை விட்டு வர்ற வரைக்கும் அவர் அந்த வீட்டில் தான் போய் இருந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா 10 மணி போல் நைட்டு வேலை விட்டு வந்ததுக்கப்புறமா ராஜ் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு விஷயத்த கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட இவர் சொல்லலை. அதுக்கப்புறம் ராஜ் நார்மலாக டியூஷன்லாம் போயிட்டு வர்றப்பெல்லாம் தனியாக இவர் நடந்து வர்றப்ப இவருக்கு ஃபீல் ஆகுமா, ஏதோ ஒரு உருவம் நம்மளை க்ராஸ் பண்ணி போகுது அப்படின்னு. அப்போது அவருக்கு அது புரியல, அது என்னவா இருக்கும், ஏன் நம்ம கண்ணுக்கு இப்படி தெரியுது அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அவருக்கே தெரியாமல் அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அட்டென்ட் பண்ண போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க அக்கா போயிட்டாங்க. ராஜோட அண்ணன் அவர் காலேஜ்லேருந்து லீவுக்கு வீட்டுக்கு வர போகிறாரு. அப்போது இந்த வீட்டில் ராஜ் மட்டும்தான் இருக்கார். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, ராஜ் ஹாலில் உட்காந்து அவருக்குள்ளே அவர் பேசிக்கிறாரு வேகமாக. அவர் என்ன பேசினார்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு உருவம் இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நீ யாராக இருந்தாலுமே என் கண்ணு முன்னுக்கு நீ காட்டிட்டு போயிரு அப்படின்னு கடுப்பில் இவர் பேசிட்டு இவர் பாட்டுக்கு பீஸாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ராஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ராஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் இன்னைக்கு வரல, நான் நாளைக்கு வர, அம்மா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ராஜுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. ஐயையோ, அண்ணன் வேறு வீட்டுக்கு வர மட்டும் சொல்லிட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது, அம்மாலாம் வர லேட் ஆயிருமே அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 12 ஆகுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அது முன்னுக்கு இவருக்கு தூக்கம் வந்துடுது. உடனே போய் படுத்து தூங்கலான்ட்டுன்னு இவர் ரூமுக்கு போய் படுத்து தூங்க போயிருக்காரு. அவரோட ரூமில் படுக்கும்போது அந்த வெளியிலேருந்து தெரிகிற ஒரு ஓட்டை மாதிரி அவங்க ரூமில் இருந்திருக்கு. ஸோ அந்த ஓட்டையிலேருந்து பார்க்கலாம், வெளியில் இந்த மாதிரி லைட் அடிக்கிறது, சன் தெரியுது, அதெல்லாமே தெரியும். ஸோ அந்த டைமில் இவர் படுத்துக்கிட்டே அந்த ஓட்டையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஓட்டை வெளியாக இவர் என்ன உருவத்தை பார்த்தாரோ அதே உருவம் அந்த ஓட்டை வெளியாக இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போது ராஜ் நல்லா உத்து பார்க்குறாரு. அவர் கண்ணாடி போடுறவர். ஸோ அவருக்கு இருட்டில் ஒன்றும் சரியாக தெரியல, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மட்டும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, கண்ணாடி எடுத்து போட்டுட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல அவர் இதுக்கு முன்னுக்கு பார்த்த அந்த எரிஞ்சு போன உருவம் ஒரு பெண்மணி அங்கேருந்து இவரை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே ராஜுக்கு இது கனவாக இருக்கணும்னு எவ்வளையோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது கனவு இல்லை, அது நிஜம்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நிஜமாக நம்ம பேய் படத்தில் தானே இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம், இது ரியலாக நான் பார்க்குறேனே அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா, அங்கே பார்த்துக்கிட்டே இருந்து அந்த செவுத்து வெளியாக அப்படியே நடந்து அந்த அல்மாரி இருக்கும், கபட், அந்த கபட்டு மேலே உக்காந்து அங்கேருந்து கை காலை இறக்கி ஒரு ஸ்பைடர் இறங்கி வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த உருவம் இறங்கி நேராக ராஜுக்கிட்ட அது தலையை ஒரு ஆட்டினான ராஜுக்கு ஒன்றும் பண்ண முடியல. பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர்னால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம்
அந்த பேய் கண்ட்ரோல் பண்ணிரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ராஜ் பாடியை அது கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ராஜ்னால எதுவுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ராஜ் சாமி பேரை சொல்லிக்கிட்டே இருந்தானே, அது அந்த இடத்த விட்டு போயிருக்கு. ஸோ போன கையான அதுக்கப்புறம் ராஜோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே, ராஜ் வேலையாக அவருக்கு நடந்த எல்லா சம்பவத்தையுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னார். இந்த வீட்டில் நம்மளை தவிர வேறு ஏதோ ஒன்று இருக்குது அம்மா, அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமா ராஜோட அக்கா அவங்களுக்கு நடந்த அதே சம்பவத்தை அவங்களும் அவங்க அப்பா அம்மா முன்னுக்கு ஷேர் பண்ணாங்க. ராஜோட அப்பாவுக்கு ஏதோ நடந்துச்சான்ட்டுன்னு அவருக்கு தெரியலையா, ஆனால் ராஜோட அம்மாவுக்கு இந்த விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வாட்டி அவங்க நினச்சிட்டு இருக்காங்களா ராஜ் வாஷ்ரூம் போயிட்டு வருது அப்படின்னு. ராஜ் வாஷ்ரூம் போயிட்டு உள்ள ரூமுக்குள்ளே பூந்ததை அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. ஆனால் ரியலாக ராஜ் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனு பேசிட்டு வெளியிலேருந்து உள்ளே வர்றதை அவங்க அம்மா பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகி அவங்க கேட்டாங்க, நீ இப்போ தான் நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன், எப்படி நீ வெளியில் போன அப்படின்னு. அப்போ உடனே ராஜ் சொன்னாங்களா, இல்லைம்மா நான் இங்கே தான் வெளியில் இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வந்தேன், நான் வாஷ்ரூமில் ஒன்றும் போகலையே, ஏம்மா அப்படின்னு சொல்லி ராஜ் கேட்கும்போது அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, சொன்னால் பயந்துருவாங்கன்ட்டுன்னு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படியே பூசி மழுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை தான் அவங்க பார்த்துருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு வேலை போய் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணன் எப்போ பாரு ஆக்சிடெண்ட் ஆகி இதே மாதிரி சிச்சுவேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருந்தானே. அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம வீடு மாதிரி போயிடுவோன்ட்டுன்னு இவங்க எல்லாரும் வேறு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வேறு வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டில் ஒரு வாரம் கழித்து இவங்க சாமி பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. காளி சாமி ஐயா ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்களே, அந்த தெய்வங்களுக்கு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, ராஜ் என்னன்னு தெரியல சம்மந்தமே இல்லாமல் அழுதுகிட்டே இருக்காராம். அவ்வளோ நேரம் அழுந்துக்கிட்டே இருந்தானே. அப்போ அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க, நீ ஏன் அழுந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கேட்டிருக்காங்க. அதுக்கு ராஜ் உடனே சொல்லியிருக்காரு, எனக்கு பழைய வீட்டு ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அழுந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க, நீ இப்போ இங்கே வான்னு சொல்லி அவங்கள சாமி ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் நீ கண்ணை மூடு, உனக்காண்டி நீ கேட்குற பதில் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்கிறது முன்னுக்கு ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை நிறைய பேர் நம்புவாங்களான்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு நடக்கும் போது தான் அவங்கெல்லாம் நம்புவாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அக்கா ருத்ராட்சத்தை கையில் கொடுத்ததுக்கு அப்புறமா அவரை கண்ணை மூட சொல்லிட்டு, நீ இப்போ அந்த வீட்டுக்கு போ, உனக்கு பதில் கிடைக்கும்னு சொன்னானே. அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, கண்ணை மூடி அவர் பார்க்குறாரா, அங்கே என்ன நடக்குதுன்னா, இவர் அந்த ஸ்லைட் டோர் இருக்குல்ல அது வரைக்கும் போயிட்டாரா. அந்த வீடு ஒரு இருட்டாக இருக்கா. ஒரே ஒரு கேண்டில் லைட் மட்டும் நடுவில் கொளுத்தி வச்சுருக்காங்க. நம்ம பழங்காலத்தில் அந்த தாத்தாங்கெல்லாம் உட்காந்து ஒரு நாற்காலி இப்படி கீன்னு ஆடிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு நாற்காலியில் அவரும் அவங்க அக்காவும் பார்த்தா அதே எரிஞ்சு போன உருவம் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளை நின்றுக்கிட்டு இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் ஒரு கம்ப்ளீட்டாக ஆகாத ஒரு என்ன சொல்லுவாங்க 7 மாதம் குழந்தையோ 5 மாதம் குழந்தையோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா அவருக்கு என்னன்னு ஒன்றும் புரியல. அதை பார்த்துட்டு பயந்து போய் டக்குன்னு அவர் கண்ணை திறந்துட்டார். டக்குன்னு கண்ணை திறந்தான்னு பார்த்தானே அவர் இப்போ இருக்கிற அந்த புது வீட்டில் தான் அவர் இருந்திருக்காரு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறமா அப்புறம் அவங்க அம்மாலாம் என்ன பண்ணாங்கன்னா, போய் இதை விசாரிப்போம், என்ன தான் நடந்திருக்கு அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டு பார்த்துருக்காங்க. யாருக்கும் எதுவுமே தெரியல. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வர்ற முன்னுக்கு 2 தமிழாளுங்க இந்த வீட்டை வாங்கிட்டு அப்புறம் பாதியிலே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே நடந்த உண்மையான கதை என்னன்ட்டுன்னு அந்த வீடை விற்ற ஏஜென்ட்டுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அந்த ஏஜென்ட்டோட அம்மா தான் சொல்லியிருக்காங்க, இந்த வீடு பல வருஷம் முன்னுக்கு ஒருத்தரோட வீடு,
அந்த வீடு வந்து அவர் இருந்தார். அப்புறம் அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துட்டு அந்த ஒரு பிள்ளை கையில் இருக்குது, இன்னொரு பிள்ளை தெரியாதுல்ல. ஸோ ஒரு பிள்ளை கையில் இருக்குது, அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் அந்த அங்கிள் ஒண்டி இருந்து அவர் அங்கேயே தனியாக இறந்து போயிட்டாரு. அப்படி மட்டும்தான் அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க அம்மா வந்து அந்த ஏஜெண்ட்டை கேட்டிருக்காங்க, எதுக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எங்ககிட்ட எதுவுமே நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு உடனே அந்த ஏஜென்ட் சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப பழைய விஷயம், பல வருஷம் முன்னுக்கு நடந்ததுனால நாங்கள் இதை சொல்லலை அப்படின்னு. ராஜோட ஃப்ரெண்டு வந்து இப்போது அங்கே தானே இருக்காங்க, 3வது வீடு தள்ளி. ஸோ ராஜ் வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போவாங்களா. சரி நம்ம வாழ்ந்த வீடாச்சு கொஞ்சம் எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க போவாங்களா. ஆனால் ராஜோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நீ அங்கே போக தேவையில்லைன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவாங்களாம். ஆனால் இப்போ வந்து ராஜ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பா அம்மா, அவங்க அக்கா, அவங்க அண்ணனே குடும்பத்தோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் உங்களோட லைஃப்லையும் நடந்திருக்கா? அப்போது நீங்கள் என்கிட்ட கண்டிப்பாக அந்த கதையை சொல்லுங்கள், நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். நிறைய பேர் என் சேனலை பார்த்துட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பேய் கதை கேட்க பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, உங்கள் கனவுல நான்